சிந்துபால் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திணை கிச்சடி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் வடை சட்டியில் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு, அது கூட சின்ன வெங்காயம், அது கூட கேப்சிகமு, பூண்டு, தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக தக்காளியும் அது கூட உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கும் போது என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக அந்த காய்கறி வேகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றி நீங்கள் ஒரு டம்ளர் திணை எடுத்துருந்தீங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கிறங்க. ஊற்றி தண்ணி நல்லா கொதித்து வர்ற ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா நம்ம ஊற வச்சுருக்கோம். ஒரு அரை மணி நேரம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கோம் திணை. ஸோ அதையும் அது கூட போட்டு நல்லா வேக விட்டு எடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் எந்த அளவு சூப்பராக வெந்து வந்துருச்சுன்னு. ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் வச்சுருக்கோம். ஸோ அதையும் அதில் கட் பண்ணி போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை போட்டு சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.